ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याம். அடுத்து 31வது ஸ்லோகம். தேவியின் தந்திரங்கள். சதுஷ்ஷ்ட்யா தந்த்ரைஹ சகலமதி சந்தாய புவனம் ஸ்திதஸ்தத் சித்தி பிரசவ பரதந்த்ரை பசுபதிஹ புனஸ்த்வன்னிர்பந்தா அகில புருஷாதைக கடனா ஸ்வதந்திரம் தே தந்திரம் சிதிதலமவாதீதரதிதம். சென்ற 30வது ஸ்லோகத்தில் அம்பாளை ஆத்மஸ்வரூபமாக பாவித்து உபாசகன் பூஜை செய்ய வேண்டும் என்றும், அப்படிப்பட்டவனுக்கு பரமசிவனின் அருளும் பெரிதாக தோன்றாது என்றும், மகா பிரளய காலாக்னி அவனுக்கு மங்கள ஆரத்தி எடுப்பது போல் இருக்கும் என்றும் கூறி அம்பாளை ஆத்மஸ்வரூபமாக பூஜிப்பதன் மகிமையை ஸ்ரீ பகவத் பாதாள் எடுத்து கூறினார். இந்த 31வது ஸ்லோகத்தில் அம்பாளின் ஸ்ரீவித்தையில் தேவியின் தந்திரங்கள் 64 விதம் என்றும், இந்த 64 தந்திர சாஸ்திரங்களையும் மானிடர்களை கரையேற்றிவிட பரமேஸ்வரன் உண்டு பண்ணினார் என்றும், அதனால் என்ன விளைவு ஏற்பட்டது என்றும், அதன் பிறகு அம்பாள் 64 விதமான இந்த தந்திரங்களை வேறு விதமாக பயன்படுத்த சொல்லி காமேஸ்வரனை நிர்பந்தப்படுத்துகிறாள் என்றும் இந்த ஸ்லோகத்தின் முக்கிய சாராம்சமாக அமைகிறது. இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தமும். சதுஷ்ஷ்ட்யா தந்த்ரைஹி சகலமதி சந்தாய புவனம். 64 விதமான தந்திர சாஸ்திரங்களை சமஸ்தமானவர்களுக்கும் அளித்துவிட்டு ஸ்திதஸ்தத் சித்தி பிரசவ பரதந்த்ரைஹி பசுபதி. அவற்றை உண்டு பண்ணியவர் பேசாமல் இருந்துவிட்டார். அதாவது 64 தந்திரங்களையும் உண்டு பண்ணிவிட்டு அமைதியாகிவிட்டார் அந்த பசுபதியானவர். புனத்வன் நிர்பந்தாத் அகில புருஷா தைக்க கடனா. மறுபடியும் தாயே, உன் நிர்பந்தத்தால் அந்த 64 விதமான தந்திரங்கள் பயன்படும் விஷயத்தில் முக்கிய சாதனமான ஸ்வதந்திரம் தே தந்திரம் சிதிதலமவாதீதரதிதம். உன்னுடைய தந்திரத்தை, உன்னுடைய சாஸ்திரத்தை, பஞ்சதசி என்கிற வித்தையை பூமண்டலத்தில் பிரகாசிக்கும்படி அந்த பசுபதி செய்தார். அதாவது அம்பாளின் வேண்டுகோளுக்கு இணங்க அம்பாளின் பஞ்சதசி என்கிற வித்தையை பூமண்டலத்தில் பிரகாசிக்கும்படி அந்த பசுபதி செய்கிறார் என்பதை கூறுவது இந்த ஸ்லோகம்.
இந்த ஸ்லோகத்தில் காமேஸ்வரன் பசுபதி என்று குறிப்பிடப்படுகிறார். மானிட ஜீவன்கள் மாயை, காமம், கர்மம் என்ற 3 வித பாசங்களால் கட்டுண்டிருக்கின்றனர். மாயை என்றால் இந்த ஜன்மாவை எதற்கு எடுத்திருக்கிறோம் என்பதை அறியும் சக்தி இல்லாமல் இருப்பது மாயை. காமம் என்பது ஸ்திரீ சுகத்தை நாடி அதற்கு அடிமையாகி விடுவது. கர்மா என்பது பூர்வ ஜென்ம பாப்ப புண்ணியங்கள். இப்படி இந்த 3 விதமான பந்தங்களால் கட்டப்பட்ட இந்த ஜீவன் நான், எனது என்ற அபிமானம் கொண்டு கண்ணுக்கு தெரியும் துக்ககரமான விஷயங்களிலேயே நம்பிக்கை கொண்டு வாழ்கிறது. ஆனா இந்த இந்திரியங்களுக்கு புலப்படாத பல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை சாஸ்திரங்கள் மூலம் அறிய வேண்டியதை இந்த ஜீவர்கள் அறிய முயற்சிக்காமலேயே இருக்கிறார்கள். மேலான தத்துவங்களில் நம்பிக்கை இல்லாமல் பிறப்பு இறப்பு என்கிற சம்சார பந்தத்திலேயே உழன்று வருகிறார்கள். செக்குமாடு மாதிரி வாழும் இந்த ஜீவன்களை பசுக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களை ரட்சித்து வருபவர் பசுபதி, பசுக்களின் தலைவரான அந்த பரமேஸ்வரன். இந்த பசுபதியை பற்றி அறியாமல், அவரை நாடாமல் லௌகீக விஷயத்தில் ஈடுபாடு கொண்டிருந்தாலும் அவர்களை அந்த பரமேஸ்வரன் ரட்சிக்கிறார். அவர் இவனுடைய கர்ம பலனை நிவர்த்தி செய்து ரட்சிக்கிறார். அவரை அண்டினவருக்கு மோட்சத்தையும், அண்டாதவர்களுக்கு அவனுடைய கர்ம பலனை கொண்டு கரை ஏற்றவும் அருள் செய்கிறார். இந்த கருணையினால் தன்னை அண்டி வருபவர்களுக்கும் அண்டாதவர்களுக்கும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த கருணையினால் தனது மகிழ்ச்சியான அம்பாளிடம் கூட ஆலோசியாமல் சகல ஜீவ கோடிகளையும் தானே கரையேற்றி விடுவோம் என்ற எண்ணத்தில் 64 தந்திர சாஸ்திரங்களையும் அவர்கள் பயன்படுத்த மாதிரி உண்டாக்கினார். ஆனால் அவை அனைத்தும் அவர்களை லௌகீகமாகத்தான் போய் சேர்ந்தது. அந்த 64 தந்திரங்களும் அதற்குள் இருக்கும் மேலான தத்துவத்தை, ஞான மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லாமல் விட்டுவிட்டார். 64 தந்திரங்களை உண்டாக்கினார். அவற்றை ஞான மார்க்கத்திலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறவில்லை. அதனால் அந்த தந்திரங்கள் வேண்டாத விஷயங்களுக்கு, தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. அதனால் கபாலிகர்கள் போன்றவர்கள் உருவானார்கள் என்று புராணம் கூறுகிறது. இதை பார்த்த அம்பாள் பரமசிவனிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாள். இந்த 64 தந்திரங்களும் மானுட ஜன்மம் கரை ஏறுவதற்காக உண்டாக்கினீர். ஆனால் இது சம்சார வாழ்க்கைக்கு பயன்படுத்துகின்றனர். அதனால் இவர்கள் கரையேறி மோட்சமடைய இடமே இல்லை. அதனால் அந்த 64 தந்திரத்தின் உள் அர்த்தத்தை, தாற்பயத்தை எடுத்து கூறி அவர்களை எப்படி ஞான மார்க்கத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் லோகத்திற்கு எடுத்து கூறி அதை பிரபலப்படுத்த வேண்டும் என்கிறாள். இதனால் அவர்களின் அபிலாஷைகளும் நிறைவேறும், ஞானமும் உண்டாகும். மேலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததும் அவர்களிடம் அந்த ஆசைகள் நீங்கி ஞானம் மட்டும் மிஞ்சி இருக்கும். அதனால் அவர்களுக்கு முக்தியும் சித்திக்கும் என்று அம்பாள் ஈஸ்வரனிடம் கேட்டுக்கொள்கிறாள்.
தேவியின் இந்த வேண்டுகோளை ஏற்ற பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக வந்து சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், சுகபிரம்மம், வசிஷ்டர் இவர்கள் மூலம் இந்த 64 தந்திரங்களையும் அதில் உள்ள ஞான மார்க்கத்திற்கு உண்டான விஷயங்களையும் இவர்கள் மூலம் மக்களிடம் ஸ்தாபிதம் செய்ய வைக்கிறார். இதற்கு ஸ்ரீவித்யை என்று பெயர். பரமேஸ்வரனின் கட்டளைப்படி இந்த மகா முனிவர்கள் 64 தந்திரங்களை பரப்பினார்கள். இவர்கள் எழுதிய சூத்திரங்கள், பாஷ்யங்களை முன்னோடியாக வைத்து ஆதிசங்கரர் ஸ்ரீவித்யைக்கு திறம்பட பாஷ்யம், அதாவது அர்த்தம் எழுதினார். மேலும் அம்பாளை போற்றி பல கிரந்தங்களை அவர் எழுதினார். அதில் ஒன்றுதான் சௌந்தரிய லஹரி. இதில் காணும் ஸ்லோகத்திற்கு 2 வித அர்த்தம் உண்டு. முதலில் வெளிப்படையான உலக வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தம் இருக்கும். அடுத்து ஞானத்தை தரும் உள்ளார்ந்த கருத்தும் இருக்கும். அதாவது இதில் வரும் ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் இன்ன பலன் கிடைக்கும் என்றும், அடுத்து ஞான மார்க்கத்தை காட்டும் விஷயமும் அதில் உள்ளடங்கி இருக்கும். அது மாதிரி இந்த 64 தந்திரங்களும் 64 கலைகள் அல்ல, 64 தந்திரங்கள் உலக வாழ்க்கைக்கு பயன்படுத்தப்பட்டு அதற்கப்புறம் மெல்ல ஆசைகள் விடுபட்டு ஞான மார்க்கத்தில் இந்த தந்திரங்கள் பயன்படுத்தி ஜீவன்கள் முக்தி அடைந்து பரகதியை அடைகிறார்கள். இது இந்த மகா தத்துவத்தை இந்த ஸ்லோகத்தின் மூலம் பகவத் பாதாள் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஓம் சர்வதந்திராத்மிகாயை நமஹ. ஓம் தத் சத். இனி 32வது ஸ்லோகம். தேவியின் மந்திரம். சிவ சக்தி காமஹ சிதிரதரவீசீத கிரணஹ ஸ்மரோஹம் சச்சக்ரஹ ததனுச்ச பராமாரஹரயஹ அமீஹ்ருல்லேகாபே त्रिसुभिरवसानेषु घटिता भजन्ते वर्णास्ते तव जननि नामावयवताम्. 31வது ஸ்லோகத்தில் தேவியின் 64 தந்திரங்களின் தாத்பரியத்தை, அதாவது உள்ளார்ந்த அர்த்தத்தை அறிந்து கொண்டு அதை நாம் ஜபிக்கும் பொழுது நமது அபிலாஷைகள் நிறைவேறுவதுடன் ஞான மார்க்கத்தையும் அறிந்து முக்தி அடைய வழிகாட்டுகிறது என்பதை நாம் அறிந்தோம். இந்த 32வது ஸ்லோகமானது தேவியின் முக்கிய மந்திரமாகிய பஞ்சதசி என்கிற ஸ்ரீவித்யா மந்திரத்தையும் அதன் உபாசனை பற்றியும் கூறி அதன் முக்கியத்துவத்தையும் ஸ்ரீ பகவத் பாதாள் விளக்குகிறாள். தேவியின் தந்திரங்களை அறிந்த நாம் தேவியின் மந்திர மகிமையும் அறிவோம். மந்திரம் என்பதை பிரித்தால் மன் பிளஸ் திறம். மன் என்றால் மனசு, திறம் என்றால் விடுதலை. அதாவது மனதை லோக விஷயங்களிலிருந்து விடுவிக்க உருவாக்கப்பட்ட உன்னத ஒலிகளின் கூட்டம், அதாவது சேர்க்கை என்பது மந்திரமாகும். பிரபஞ்சம் தோன்றிய பொழுது எழுந்த ஒலியிலிருந்து வந்ததுதான் மந்திரம். இது ஒலி வடிவமே. பிரபஞ்சத்தில் உள்ள தெய்வ சக்திகளின் அவைகளின் ஒளிகளின் அதிர்வலைகளே மந்திரம் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு தெய்வ சக்திக்கும் ஒவ்வொரு அதிர்வலை உண்டு, வைப்ரேட்டிங் வேவ்ஸ். ஒவ்வொரு அதிர்வலையும் உண்டு.
இதைத்தான் மந்திர அலை என்று ரிஷிகள், மகா முனிவர்கள், மகான்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொரு சமஸ்கிருத எழுத்தும் ஒவ்வொரு தேவதையின் சக்தி ஆற்றலை குறிக்கும். சில இடங்களில் 2 அல்லது 3 எழுத்துக்கள் சேர்ந்து பீஜாட்சரங்களாக அவர்களுடைய சக்தி நிலையை குறிக்கும். மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது அதற்குரிய அதிர்வலைகள் ஃப்ரீக்வன்சிஸ் பிரபஞ்சத்தில் உண்டாகும். அந்த மந்திரங்களின் அதிர்வலைகள் பிரபஞ்சத்தில் உண்டாகும். நவக்கிரகங்களால் இந்த அதிர்வலைகள் பூமிக்கு ஈர்க்கப்படுகிறது. நம் சுவாசம் மூலம் சூக்ஷ்மமாக நம் உடலில் நுழைந்து விடுகிறது. இப்படி நுழைந்த மந்திர அதிர்வலைகள் நம் சரீரத்தை இயக்குகிறது என்று கூறுகிறார்கள். அதாவது மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது அதற்குரிய பிரபஞ்ச அதிர்வலைகள் காஸ்மிக் வேவ்ஸ் உண்டாக்கப்படுகிறது. உதாரணம், ஓம் என்று அதற்குரிய ஒலியோடு உச்சரிக்கப்படும் பொழுது அதற்கு உண்டான ஒலி அதிர்வுகள் பிரபஞ்சத்தில் ஏற்படுகிறது. இவை பிரபஞ்ச சக்தியோடு கலந்து மீண்டும் பூமியை அடைகிறது. பூமியை அடைந்து காற்றோடு கலந்து நாம் சுவாசிக்கும் பொழுது நம் உடம்புக்குள் பிராணவாயுவாக நுழைந்து விடுகிறது. இப்படித்தான் மந்திர சக்தி நம்மை தாக்குகிறது. எப்படி நமக்குள் செயல்படுகிறது என்றால், ஒவ்வொருவருடைய கர்மாவை அனுசரித்து அதற்கு தகுந்தபடி சரீரத்தில் கூடுதலாகவும் குறைவாகவும் செயல்பட்டு வாழ்க்கையில் ஆரோக்கியம், சௌக்கியம், அமைதி என்று பரிமளிக்கின்றது. இதனால்தான் மானிட பிறவிகள் மீது கருணை கொண்டு ரிஷிகள் இப்படிப்பட்ட அரிய மந்திரங்களை நம் இந்திரியங்கள் ஈர்த்து கொண்டு கிரகித்து கொண்டு நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தொகுத்தளிக்கிறார்கள். சில கோவில்களில் மந்திரங்களை கேட்கும் பொழுது வெளியே வரும்பொழுது நமக்குள் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். சில வேண்டாத இடங்களுக்கு செல்லும் பொழுது வேண்டாத சில ஜபங்களை கேட்டோம்னா மனம் சோர்ந்து விடுகிறது. இதற்கெல்லாம் காரணம் இப்படித்தான். இந்த அதிர்வலைகள் நமக்குள் சென்று ஏற்படுத்தும் தாக்கம்தான். இதுதான் மந்திரங்களை ஓதுவதன் தாத்பரியமாகும். மந்திரங்களை ஓதுவது, ஜபிப்பதன் காரணமே மந்திர ஒலி பிரபஞ்சத்தின் சக்தியை பெற்று மீண்டும் நம் தேகத்திற்குள் சென்று நமக்கு பயன்பட வேண்டும் என்பதே மந்திரங்களின் தாத்பரியமாகும். இதுவரை மந்திரம் என்றால் என்ன, அதன் செயல்பாடு என்ன, என்ன பலன், எப்படி கிடைக்கிறது என்பதை பற்றி அறிந்தோம். இனி தேவியின் மந்திரத்தை பற்றி அறியும். ஸ்லோக வரிகளும் அதன் பொருளும். சிவ சக்தி காமக, தாயே சிவபீஜமான க, சக்தி பீஜமான ஏ, மன்மத பீஜமான ஈ, இவையும் க்ஷிதிதர ரவி சீத கிரணக, பிருத்வி பீஜமான ல, சூரிய பீஜமான ஹ, குளிர்ந்த கிரணங்களை உடைய சந்திர பீஜமான ச, இவையும்
ஸ்மரோ ஹம்சச்சக்ரஸ்ததனு ச பராமார ஹரயः மன்மத பீஜமான க ஹம்ச மந்திரத்திலுள்ள ஆகாச பீஜமான ஹ இந்திரனுடைய பீஜமான ல பராபீஜமான ச மன்மத பீஜமான ல என்பவைகளும் அமீஹ்ரில்லேகாபி திரிசிபிரவசா நேஷு கட்டிதா உன்னுடைய 3 அக்ஷர பீஜமான ஹ்ரீம் இதனோடு சேர்ந்தும் ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் சேர்க்கப்பட்டு பஜந்தே வர்ணாஸ்தே தவஜனனி நாமாவயவதாம் உன்னுடைய மந்திரத்தின் அவயவங்களாக இவைகள் அமைகின்றன. இது இந்த ஸ்லோகத்தின் அம்பாளின் பீஜாட்சரங்களை பற்றி பகவத்பாதாள் விவரிக்கிறார். ஸ்ரீவித்யா என்கிற பஞ்சதசாட்சரி தேவி மந்திரத்தை 32வது ஸ்லோகத்தில் பகவத்பாதாள் உலக மக்கள் எளிதாக இதில் உள்ள மந்திரமும் மந்திர சக்தியையும் அடையும்படி தெளிவாக கூறியிருக்கிறார். இதை படிப்பதன் மூலம் தேவியின் மந்திரமானது எப்படி அமைந்திருக்கிறது என்பதை அறியலாம். தேவியின் மந்திரத்தை ஸ்ரீவித்யா பஞ்சதசாட்சரி என்கிறார்கள். இது 15 அக்ஷரங்களை கொண்டது. இது 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பாகம் 4 அக்ஷரங்களை கொண்டது. இரண்டாவது பாகம் 5 அக்ஷரங்களை கொண்டது. மூன்றாவது பாகம் 3 அக்ஷரங்களை கொண்டது. இதில் ஒவ்வொரு பாகமும் அடுத்த பாகத்தோடு சேரும் பொழுது ஹ்ரீம் என்று வரும். அதாவது முதல் பாக அக்ஷரங்களை சொல்லிவிட்டு இரண்டாம் பாகத்தின் அக்ஷரங்களை சொல்வதற்கு முன் ஹ்ரீம் என்ற பீஜாட்சரம் கூறப்படும். முதல் பாகத்தில் க ஏ இ ல இதனோடு ஹ்ரீம் என்று சேர்க்கப்பட்டு இரண்டாவது பாகம் ஹ ச க ஹ ல ஹ்ரீம் என்று சேர்க்கப்பட்டு மூன்றாவது பாகத்தில் அக்ஷரமான ச க ல இவற்றோடு ஹ்ரீம் என்று சேர்க்கப்பட்டு 15 அக்ஷரங்களாக விளங்குகிறது. இதை ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரி என்றும் ஸ்ரீ மகா வித்யை என்றும் சொல்வார்கள். இவை அனைத்தும் குரு மூலமாகத்தான் படிக்க வேண்டும். அம்பாளின் மேற்கூறிய அக்ஷரங்களை ஒரு முக்கோண வடிவமாக நாம் உருவகப்படுத்திக்கணும். அதன் ஒரு பக்கம் அக்னி கலைகள், மேல் பக்கம் சூரிய கலைகள், கீழ்நோக்கிய பாகம் சந்திர கலைகள், இப்படி 3 கலைகளாக 3 பாகங்களாக அம்பாளின் மூல மந்திரத்தை பிரித்து பகவத் பாதாள் அருளியிருக்கிறார்கள். இந்த பாவனையில் மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஸ்ரீ வித்யா தீட்சை பெற்றவர்களுக்கு இது தெளிவாக தெரியும். குரு மூலமாக படிக்காத மற்ற அம்பாள் பக்தர்கள் இந்த ஸ்லோகத்தை படித்தாலே போதும், பஞ்சதசாட்சரி சொன்ன பலன் கிடைக்கும் என்று பகவத் பாதாள் சொல்கிறார். ஓம் தத் சத். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அதிமதுரசாபஹஸ்தாம் अपरिमितामोघबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे श्रीविद्याधीशरचितचूर्णिका श्रवणपठनानन्दितानां
सम्प्राप्तित आयुरारोग्यसौन्दर्यविद्या बुद्धि पुत्रपौत्रकळत्रै ऐश्वर्यादिसकलसौख्यप्रदे श्रीत्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते। पाहि मां पाहि मां पाहि मां देवि तुभ्यं नमः।